வணக்கம். நிறைய திருமணமான ஆண்கள் அவங்க ஆலோசனையில திருமண வாழ்க்கையில உள்ள கஷ்டங்களை சொல்லும் பொழுது இந்த நான் சொல்ல போற விஷயத்த நிறைய பேரு பிரச்சனைகளாக கொண்டு வராங்க. அதாவது மனைவி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு திருமண வாழ்க்கையில 10 வருடம் 15 வருடம் கழித்து அவங்களுடைய ஒரு 35-40 வயதுக்கு இடைப்பட்ட காலத்துல அவங்க தன்னுடைய பிஹேவியர்ல, அதாவது பிற ஆண்களோட பழகுறாங்க, குடும்பத்துல ஒழுங்கா இல்ல, என்ன வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உடல் அளவுலயும் மனதளவுலயும் பிரிஞ்சிட்டோம், இப்போ டிவோர்ஸ் கேட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறாங்க, அண்ட் எனக்கு அதுல விருப்பம் இல்ல, ஆனாலுமே இந்த லைஃப சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மனநிலையில நான் இருக்கேன், ஆனா என் ஒய்ஃப் சம்மதிக்க மாட்டேன்றாங்க, அவங்க செப்பரேட் ஆயிட்டாங்க, ஆனாலும் லீகலி என்ன இப்ப ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற சூழ்நிலை நிறைய ஆண்களுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல உங்களுக்கு என்னதான் இதுல விருப்பம் இல்லை அப்படின்னாலும் என்னைக்கு மனதளவுல 2 பேருமே பிரிஞ்சுட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அது டிவோர்ஸ்க்கு ஈக்குவலான விஷயம் தான். ஆனா லீகலி வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா ஈவன் அவங்க ஒரு தனி லைஃப ஸ்டார்ட் பண்ண போறாங்க, வேற மேரேஜ் பண்ண போறாங்கன்ற பட்சத்துல அவங்களுக்கு தேவைப்படலாம். பட் நீங்க அதுக்கு அலோவ் பண்ண போறது இல்லை. ஏன்னா நீங்க இந்த லைஃபையே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மனநிலைமையில ஆண்கள் முக்காவாசி பேர் அது மாதிரி ஒரு மனநிலைமையில தான் இருக்கீங்க. அப்படின்றப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா உங்க ஒய்ஃபை நீங்க வாட்ச் பண்ணலாம். அண்ட் அவங்க என்னதான் டார்ச்சர் கொடுத்தாலும் நீங்க டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு சம்மதிக்காமல் கூட இந்த லைஃப் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அமைதியா அவங்களையுமே நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம, அவங்க செப்பரேட் ஆகி வேற வீட்டுல இருக்காங்க, ஃப்ரீடமா அவங்க லைஃப் அவங்க தனியா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுல பேசுறதுக்கு விஷயம் இல்லை. அப்படின்ற பட்சத்துல குழந்தைகளுடைய எதிர்காலத்தை முன்னிட்டு குழந்தைகள் இருந்தா நீங்க அவங்களை அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் சம்மதிக்கலையா, எல்லா விதமான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸும் அவங்களுமே ஒரு போதையில இருக்காங்க அப்படின்னா லேடிஸ்க்கு மோஸ்ட்லி 30 to 45 வரைக்கும் தான் பீக் பீரியட். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே ட்ரை ஆயிடும். ஸோ ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அவங்கள பெருசா யாரும் அப்ரோச் பண்ண போறது இல்லை. அப்புறம் படுத்த படுக்கையா இருந்தாலோ இல்ல எதனா ஒரு உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. அப்போ படுத்த படுக்கையா லேடிஸ் இருக்கிற டைம்லயும் கணவன் ஒருத்தர் இருந்தா பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த மனைவியை அவங்க பார்த்துதான் ஆகணும், இருந்துதான் ஆகணும், வாழ்ந்துதான் ஆகணும்ன்றதுதான் நம்மளுடைய சட்டத்திலயும் இருக்கு, கல்ச்சர்லயும் இருக்கு. ஆனா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்ற ஒரு விஷயம் எப்படி அப்படின்னா அவங்களுக்கு உடல்ல ஊறக்கூடிய போதை இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் தொடரும்.